உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புனித ரோமானிய பேரரசை நிறுவி கிபி 742 முதல் 814 வரையிலான சார்லமேனின் வீரத்திற்கு நிகராக தமிழகத்தை தமது பேராற்றலால் மாற்றிய முதல் பேரரசியாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற புனைப்பெயரில் காவியங்களை இயற்றிய எட்வர்ட் டி வேரின் இலக்கிய செறிவை விஞ்சிய சொல்லாளுமை மிக்க ஒப்பற்ற தலைவராக துவைதம், அத்வைதம், ஏகத்துவம், கிறித்துவம், புத்தம், கன்ஃபூசியசிசம், சொராஷ்டிரியம் உள்ளிட்ட அனைத்து இன மத உணர்வுகளையும் கொள்கைகளையும் முற்றுமறிந்த ஞானியாக வானியலின் அதிசயங்களை கிமுவில் ஆய்ந்த சாமோஸ் அரிஸ்டார்கஸ் முதல் கிபியில் புவி தனது அச்சில் சுழல்வதை உலகுக்கு எடுத்துரைத்த நிக்கோலை கோப்பர்னிக்கஸ், சடத்துவ விதியை அகிலத்திற்கு அளித்த கலீலியோ உள்ளிட்ட அறிவியலாளர்களின் கூற்றுகளை ஆய்ந்தறிந்துள்ளதோடு சந்திரன், செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக புதிய தீவை கண்டுபிடிக்க கொலம்பஸிற்கு பண உதவி அளித்த முதலாம் இசபெல்லா அரசியை விஞ்சிய அளவில் விஞ்ஞானிகளைப் போல புதிய திட்டங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி ஊக்கப்படுத்தி புதியவைகளை படைக்க நிதி உதவி அளித்து இளைஞர்களின் மேன்மைமிகு முதலமைச்சராக பொருளாதார மேதை ஆடம் ஸ்மித்திற்கு இணையாக பொருளியலை கற்றுணர்ந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக மாற்றிய வல்லுநராக அசோகரின் கருணையும், நெப்போலியன் போனபார்ட்டின் துணிச்சலும், ஆர்கிமிடிஸின் அறிவடர்த்தியும், பல்துறை புலமை வாய்ந்த லியோனார்டோ டாவின்சி, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரையும் விஞ்சிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சியில் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் நீளத்தை விட அதிகம் என்பதால் முக்கிய சாதனைகள் பற்றிய விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சியில் உள்துறை, நிதி, வருவாய், பொதுப்பணி, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, உயர்கல்வி, போக்குவரத்து, மாற்றுத்திறனாளிகள் நலன், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி, வணிக வரிகள் மற்றும் பதிவு, திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் ஆகிய துறைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள முன்னோடி திட்டங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளின் நலனுக்காக உச்சநீதிமன்றம் மூலம் போராடி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட செய்த வரலாற்று சாதனை, முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று முதற்கட்டமாக தண்ணீரை தேக்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளின் பாதுகாவலர் என்பதை உலகுக்கு எடுத்துரைத்த நிகழ்வு, 1,62,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட ஏழை பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் மற்றும் 50,000 ரூபாய் வரை நிதி உதவி, இல்லத்தரசிகளின் இன்னல்களை களைய விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் மின்காந்த அடுப்பு உள்ளிட்ட சிறப்பு திட்டங்கள், பசிப்பிணியை போக்க அம்மா உணவகங்கள், சூரிய மின் சக்தியுடன் கூடிய முதலமைச்சரின் பசுமை வீடுகள், மலிவு விலையில் காய்கறிகளை பெற பண்ணை பசுமை காய்கறி கடைகள் என பல்வேறு திட்டங்களையும் உள்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களையும் உள்ளடக்கிய 4 ஆண்டு சாதனை குறித்த குறுந்தொகுப்பை பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிதி, வருவாய், பொதுப்பணி, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, உயர்கல்வி ஆகிய துறைகளில்
கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 முதல் மற்றும் 2ஆம் தொகுதிகளை வெளியிட்டார். 4 ஆண்டுகளாக 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிய வரவு செலவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அரசு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கான மருத்துவ உதவி 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நல நிதி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர் இறக்கும் பொழுது வழங்கப்படும் நிதி உதவி 35,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் வாரிசுகளான திருமணமாகாத, விவாகரத்தான விதவை மகள்களுக்கு வாழ்நாள் முழுவதற்கும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அம்மா திட்டத்தின் கீழ் 45,17,000 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. விரைவு பட்டா மற்றும் சிறப்பு திட்டத்தின் கீழ் 49,36,000 பட்டா மாறுதல் செய்து தரப்பட்டுள்ளது. 857 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் வறட்சி பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2,831 கோடியே 28 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 2,281 கோடியே 77 லட்சம் ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணையில் தமிழ்நாடு முதற்கட்டமாக 142 அடி வரையில் நீரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றத்தின் ஆணை பெறப்பட்டு அதன்படி 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. காவேரி நடுவர்மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. 1,560 கோடி ரூபாய் செலவில் காவேரி டெல்டா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 1,017 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் 2,785 ஏரிகள், 359 அணைக்கட்டுகள் மற்றும் 4,539.32 கிலோமீட்டர் நீர்வரத்து வாய்க்கால்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் பெனிக்விக் நினைவாக 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் மணிமண்டபமும், 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்லணை கட்டிய கரிகால் சோழனுக்கு கல்லணையில் மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளன. 1 கோடியே 69 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசியும், 19,02,000 அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ விலையில்லா அரிசியும் வழங்கப்படுகின்றன. வெளிச்சந்தை விலையை கட்டுப்படுத்த 20 ரூபாய் விலையில் 1 கிலோ அரிசி வழங்கப்படுகின்றன. போக்குவரத்து வசதி இல்லாத தொலைதூர பகுதிகளில் நகரும் நியாய விலை கடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பண்ணை பசுமை கடைகள் மூலம் நியாய விலையில் காய்கறிகள் 22 கோடியே 55 லட்சம் ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. காய்கறி பயிர்கள் பயிரிட 211 கோடியே 96 லட்சம் ரூபாய் சாகுபடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. உரிய காலத்தில் பயிர் கடன்களை திருப்பிச் செலுத்திய விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் 1,214 கோடியே 22 லட்சம் ரூபாய் வட்டி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. 239 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 38 புதிய பல்கலைக்கழக உறுப்பு, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 128 கோடி ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், 229 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் 11 அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 339 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அரசு கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனுப்பப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். 100 கோடி ரூபாய் செலவில் 93 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான 4 ஆண்டுகால நல்லாட்சியில் போக்குவரத்து, மாற்றுத்திறனாளிகள் நலன், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி, வணிக வரிகள் மற்றும் பதிவு, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
உள்துறை, நிதி, வருவாய், பொதுப்பணி, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, உயர்கல்வி, போக்குவரத்து, மாற்றுத்திறனாளிகள் நலன், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி, வணிக வரிகள் மற்றும் பதிவு, திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் பயனடைந்த பயனாளிகள், பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த முருங்கைக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சொசைட்டி பசுமை திட்டத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, சத்திரப்பட்டி கூட்டுறவு சொசைட்டியிலேருந்து. எங்களுக்கு அது பெரிய லாபகரமாக இருக்குது. இது இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு கமிஷன் இல்லை, வாடகை இல்லை. முதல்வருக்கு நன்றி. பசுமை திட்டத்தின் கீழ் இந்த காய்கறிகள் வாங்குறத இந்த சொசைட்டிக்கு சத்திரப்பட்டி சொசைட்டியில் கொண்டு வந்து போடுறேன். இதில் இன்றைக்கி முருங்கை கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த காயை கொண்டு வந்து இங்கே போடுறதுனால நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. இங்கே இந்த திட்டத்தின் கீழ் எங்களுக்கு விவசாயிகளாகிய எங்களுக்கும் பயன் இருக்குது. அதே டயத்தில் அந்த வாங்கிய நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல்ல 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் 10வது போகிறேன். நான் 6th படிக்கிறப்பே அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இலவச சீருடை, இலவச புத்தகம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. செருப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் அம்மா ஆடு கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணனால ஆடை நல்லா வளர்த்து குடும்பத்தை நல்லா முன்னிலை கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்குது. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா தான் கூலி வேலை. சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் கவர்மெண்ட்லேருந்து அம்மா அவர்கள் மாடு கொடுத்தாங்க. அந்த பால் வருமானத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி துணிமணி கொடுத்து நல்ல மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு 14 வகையான விலையில்லா பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. அது எங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் நாங்கள் மனு போட்டோம். நான் பட்டதாரி பெண்ணாக இருக்கங்காட்டி 50,000 ரூபா பணமும் 4 கிராம் பவுனும் கொடுத்தாங்க. எந்தவித கடனும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி கொடுத்தாங்க. இப்போ நானும் என் பையனும் என் கணவரும் சந்தோஷமாக இருக்கோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அம்மாவுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் நாங்கள் மனு போட்டோம். நான் பட்டதாரி பெண்ணாக இருக்கங்காட்டி 50,000 ரூபா பணமும் 4 கிராம் பவுனும் கொடுத்தாங்க. எந்தவித கடனும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி கொடுத்தாங்க. இப்போ நானும் என் பையனும் என் கணவரும் சந்தோஷமாக இருக்கோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அம்மாவுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சியில் உள்துறை, நிதி, வருவாய், பொதுப்பணி, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, உயர்கல்வி, போக்குவரத்து, மாற்றுத்திறனாளிகள் நலன், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி, வணிக வரிகள் மற்றும் பதிவு, திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் ஆகிய துறைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள முன்னோடி திட்டங்கள் குறித்து இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.